ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஒமானில் வந்து லீவு. ஸோ ஏதாச்சும் வித்தியாசமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏன் கேமல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். லைக் அது ஷீக் கெபாப் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் அங்கே ரிவ்யூ போட்டுருந்தது. சரி நம்ம கேமலும் சேர்த்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேமல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆன் த வேல இருக்குது. ஆக்சுவலாக இந்த துபாய், இந்த ஓமான், சவுதியிலலாம் வந்தாவே எக்ஸ்ட்ரா நான் வெஜிடேரியன்ஸ் வந்து ஒரு மீட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமலும் ஒன்று. ஏன்னா முன்னாடி எங்கள் ஒர்க் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவானே கேமல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். .4 something. தேங்க்ஸ். பார்சல் வந்துச்சு. இங்கே வந்து தலாபட்டுன்ற நம்ம ஊரில் எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவோ அது மாதிரி வந்து இங்கே வந்து தலாபட்டுன்ற ஒரு ஆப்பு. அது வேணால் நான் உங்களுக்கு போடுறேன். யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள். அதில் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கூட வருது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஓமனி பீப்புளை வந்து பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது. லைக் அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணிக்கக்கூடாது வித்தவுட் தி பர்மிஷன். பட் வந்தவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். நீங்களே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக பீஸ் கூட காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து கார் தாங்க யூஸ் பண்ணுவாங்க டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட. சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட்லாம். இங்கே வந்து ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஐ திங்க் சார் திஸ் மஸ்ட் பி மட்டன். இது வந்து சிக்கன் நினைக்கிறேன். திஸ் ஒன் இஸ் கேமல்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து லைக் காம்ப்ளிமெண்ட்டாகவே சப்பாத்தி குத்துருவாங்க. தென் இது வந்து சலாடுங்க. இதை வந்து லெட்டிவ்ஸ் குத்துருவாங்க. சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து கேமலே ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரிலங்க. லைக் ரொம்ப திக்காக தான் இருக்குது. நீங்களே பாருங்க, ரொம்ப ரப்பரியாக இருக்குது. லைக் மட்டன் மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி நம்ம அந்த இவங்க கொடுத்த அந்த டாமரின் சாஸோடு தொட்டு சாப்பிடலாம். நல்லா தாங்க இருக்கு. குட். சரி நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேவரட்டான மட்டன் தான் ஷீக் கெபாபே நம்ம ஊர்லலாம். மட்டன் தாங்க. வேணுங்க மட்டன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. மசாலாவும் நல்லா வெந்திருக்கு. இதுதான் அதை கம்பேர் பண்ணால் செம்மையாக இருக்குது மட்டன். இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சலாடு வந்து எல்லா இதுக்கும் குத்துருவாங்க. லைக் இது வந்து இருக்குல்ல, இது வந்து ஏதோ கீரை தான் சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து எதுக்குன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஈவன் அரபிஸ் வந்து வீட்டில் சாப்பிட்டாலும் இந்த சலாடோட தான் வச்சுருப்பாங்க. லைக் கீரை மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். சரி அட்லாஸ்ட் நம்ம வந்து சிக்கனை ட்ரை பண்ணிவிடுவோங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து மேபி சிக்கன் மட்டன் சாப்பிட்டா தான் நம்ம பிரெயின் வந்து லைக் அந்த மெமரி செல்ஸ்ன்னு அது வந்து ஏற்றுக்குது போல். பாருங்க செம்மையாக இருக்குது சிக்கன். தெரியுதா? லைக் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த 3 மீட்டில் என்ன ப்ரிஃபர் பண்ணுன்னு கேட்டால் ஐ வில் டெஃபினெட்லி வந்து மட்டனை தாங்க சூஸ் பண்ணேன். பட் என்னதான் இருந்தாலும் கேமலை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். லைக் யாரெல்லாம் வந்து கேமல் சாப்பிட விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்து கேமலை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நல்லா தான் இருக்குது, மோசம்தான் சொல்ல. லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெமரி செல்ஸில் வந்து இதான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பட் கேமலும் வந்து நல்லா தாங்க இருக்குது. சரி, வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு வந்து கேமல் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் ஷா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.